இப்ப வெட்டணும். அப்போதான் இன்னொருத்த வந்து யோசிப்பான். இன்னொரு பொண்ணை தொடறதுக்கு 1000 வாட்டி இல்ல 10,000 வாட்டி யோசிக்கணும். ஒரு வாட்டி ஒருத்தனுக்கு கட் பண்ணி பாருங்க, அதுக்கு அடுத்து பண்ற விஷயத்துல ரொம்ப யோசனை பண்ணுவானுங்க. அந்த மாதிரி ஒரு சிவியர் பனிஷ்மெண்ட் ஏன் முடியாது, ஏன் கொடுக்க முடியாதுன்ற. அவங்க போட்டிருந்த கண்ணாடியே வந்து அப்படி கிரஷ் பண்ணிருக்காங்க. அந்த கண்ணாடி வந்து கண்ணுக்குள்ளே போய் லாட்ஜ் ஆயிருக்கு. புள்ள பெத்துக்கிறதுக்கு பெண்ணு தேவை, சுகத்திற்கு பெண்ணு தேவை, வேலைக்கு போறதுக்கு பெண்ணு தேவை. ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு கிடையாது. அதுக்கு நாங்க போராட்டம் பண்ணா அதுக்கு 1008 ஃபார்மாலிட்டிஸ். ரூட் காஸ் எங்கே சொல்லுங்க. நீங்க உங்களுக்கே தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆண்களோட மைண்ட் செட்ல இருக்கு. இது வந்து ஒரு செக்ஷுவல் ஒரு பார்வையில பாக்குறாங்க. ஒரு ஒரு செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷனால இப்படி எல்லாம் பண்றாங்கன்றதும் கிடையாது. இட் இஸ் பவர் அபியூஸ், அதிகார திமிரு. நான் பண்ணலாம், யாரும் என்ன வேணாலும் நான் பண்ணலாம், பண்ணிட்டு நான் எப்படி எஸ்கேப் ஆகுறேன்னு எனக்கு தெரியும்ன்ற ஒரு அகங்காரத்துலதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஆச்சு 7 நாள் கழிச்சு கூட யாரு கல்பிரிட்ஸ், என்ன ஆச்சு, யார் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, ஷியோர் ஷாட்டா இவங்க தான் இது பண்ணாங்க அப்படின்னு வெளியில வந்ததா நியூஸ் இல்ல. எத்தனை ஃபேப்ரிகேஷன்ஸ் பண்ணிருக்காங்க, எவிடன்ஸ் வந்து கவர் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க, எல்லாமே நியூஸ்ல இருக்கு. சோ எதுக்காக, why are we protecting the abusers, why are we protecting the culprits? இது என்ன மாதிரி ஒரு கல்ச்சர்? என்ன வந்து சோஷியல் மீடியால இருக்கிற ஆக்ட்ரஸஸ் வந்து நீங்க அரைக்குறையா ட்ரெஸ் போடுறதுனாலதான் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, ட்ரெஸ்னால நடக்கிறது இல்ல. அப்போ ஏன்னா 5 வயசு குழந்தை என்ன பண்ணிடுச்சு, அப்புறம் நன்ஸ் வந்து விடுறது இல்லையே. பாட்டி மேடம் சொல்லிட்டு இருந்தாங்க 60 வயசு பாட்டியை வந்து 2 months பேக் வந்து இதே மாதிரி பண்ணிருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன சொல்றீங்க? ஏன் டாக்டர் பொண்ணு வந்து டாக்டர் கோட் தானே போட்டிருந்தாங்க, அவங்களே ஏன் வந்து பண்ணாங்க? சோ நீங்க வந்து சும்மா ஆல்வேஸ் விக்டிம் பிளேமிங்ன்றது பண்றாங்க. யாரு ஏன் வந்து நேக்கடாவே ஒரு விமன் உங்க முன்னாடி இருந்தாலும் தொடர்றதுக்கு உங்களுக்கு வந்து தகுதி இல்ல, உங்களுக்கு வந்து அந்த ரைட்ஸ் கிடையாது. கன்சென்ட், இதுதான் நம்ம வந்து பசங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய விஷயம். கன்சென்ட், இந்த கன்சென்ட்ன்ற கான்செப்ட் வந்து நம்ம சொசைட்டில நிறைய பேருக்கு வந்து புரிதல் இல்ல இத பத்தி. only if I say yes you can touch me, இல்லனா யாருமே நீ வந்து கிளாமரா ட்ரெஸ் பண்ணிருக்க சோ எனக்கு வந்து பர்மிஷன் உண்டு, நான் என்ன வேணாலும் பண்றேன்றது என்ன மாதிரி ஒரு கேவலமான மானங்கெட்ட மைண்ட் செட்டுங்க இது. சைக்கோ அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த பொண்ணு இது இவ்வளவு கொடூரமான ஒரு இது கிரைம் நடந்திருக்கு சொன்னாங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து மென்டல் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றாங்க. சோ இப்படி இருக்கு. சோ அந்த கல்பிரிட்ஸ்க்கு வந்து மென்டல் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அது ஈஸியா எஸ்கேப் ஆயிடலாமா? இல்ல, அது நான் வந்து அந்த டீடைல் வந்து எல்லாமே எல்லா வீடியோஸ் எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்காங்க. திமிரு பண்ணலாம் என்னதான் நீங்க பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு இதுதான். இது வந்து நான் சொல்றது வந்து 1 or 2 பாயிண்ட்ஸ் தான். அந்த டீடைல் ரிப்போர்ட் வந்து அந்த சொல்றாங்க அந்த வீடியோல. இதெல்லாம் கேட்கவே நமக்கு வந்து பயமா இருக்கு. அப்போ எந்த தைரியத்துல நம்ம வந்து இப்படி வெளியில வரதுக்கு பயமா இருக்கு? அது எங்கேயோ ஒரு டாக்டருக்கு நடந்த விஷயம். சோ இது ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு டாக்டர்ஸ் சம்பந்தமான விஷயம் அப்படின்னு கிடையவே கிடையாது. திஸ் இஸ் a women safety issue நேஷன் வைடு. நம்ம வந்து கோல்கட்டால நடந்த விஷயத்துக்கு நம்ம எதுக்கு தமிழ்நாடுல ப்ரொடெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு, நேத்து தமிழ்நாடுல கிருஷ்ணகிரியில நடந்தது 13 பொண்ணுங்க, ஸ்கூல் பொண்ணுங்களை வந்து அசால்ட் பண்ணிருக்காங்க. அசால்ட் பண்ணது யாருன்னு கேளுங்க, ஸ்கூல் பிரின்சிபல். சோ நீங்க வந்து உங்க டாட்டர்ஸுக்கு வந்து நீ வந்து இந்த ட்ரெஸ் போடாத, இந்த டைம்ல வெளியில போகாத, யாரையும் வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ் நம்பாதே அப்படின்னு சொல்றீங்க. அப்ப எங்க இப்ப கூட இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ்? பாண்டிச்சேரியில நடந்தது 5 வயசு பொண்ணை வந்து சொந்த சித்தப்பா சொந்த ஃபேமிலி மெம்பர்ஸே வந்து பண்ணிருக்காங்க. சோ சொல்லுங்க, இங்க எங்க வந்து சொல்யூஷன் இருக்கு இதுக்கு? சோ தொடர்ச்சியாக வந்து பெண் குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் கல்கத்தாவில் நடந்த பயிற்சி மருத்துவர் கொடூரமான முறையில வந்து காரம் செய்து விற்கப்பட்டு அவருடைய உடல்களை வந்து சிதைக்கப்பட்டிருக்கு. இது சொல்லவே எனக்கு வந்து நான் கூசுது. எங்கே வேர் ஆர் விமன் சேஃப்? நோ கண்ட்ரி ஃபார் விமன் சொல்றாங்க இல்ல. அன்பார்ச்சுனேட்லி திஸ் இஸ் த ரியாலிட்டி ஆஃப் டுடே. எங்கேயும் நமக்கு சேஃப்டி கிடையாது. சோ நம்ம வந்து நிர்பயா கேஸே எடுத்துக்கோங்க. அவ்வளோ பெரிய கேஸ் ஆச்சு, 7 வருஷம் கழிச்சுதான் அதுக்கு வந்து ஒரு தீர்வே கொடுத்தாங்க. they were hanged only after 7 years. வெளிநாட்டுல எத்தனை கண்ட்ரீஸ்ல இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் கொடுக்குறாங்க, இன்ஸ்டன்ட்லி they are hanged. அது ஏன் நம்ம நாட்டுல கொண்டு வர முடியல, ஏன் கொண்டு வர விட மாட்டேன்றாங்க? அப்படி ஒரு சிவியரான ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாதான் இன்னொரு வாட்டி ஒரு பொண்ணை தொடர்றதுக்கு 1000 வாட்டி யோசிப்பான். இன்ஸ்டன்ட் சிவியர் ஜஸ்டிஸ், பெட்டர் விமன் சேஃப்டி மெஷர்ஸ். ஸோ இது வந்து நம்ம கவர்மெண்ட் கிட்ட கேட்கணும். வி ஆர் கிவிங் அ ஃபார்மல் ரிட்டன் ரிக்வெஸ்ட் இதுக்காக. ஸோ இது வந்து மோஸ்ட்லி வள்ளுவர் கூட்டம்ல நம்ம வந்து இந்த ப்ரொடெஸ்ட் மார்ச் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான ஒரு பெர்மிஷன் தான் இன்னைக்கு கேட்டு வந்திருக்கோம். ஆனா ஈஸியா நமக்கு பெர்மிஷன் கிடைக்கல. இன்னைக்கு பெர்மிஷன் கிடைக்கல. ஸோ மறுபடியும் நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க. பெர்மிஷன் கிடைக்கிற வரைக்கும் நம்ம வந்து போராடுவோம். இது பர்மிஷன் கொடுக்கலன்றதே வந்து ஒரு போராட்டமா இருக்கு இப்போ.
நமக்கு, ஏன்னா தே ஆர் சப்போஸ் டு கிவ் அஸ்